மாநிலங்களுக்கு இடையிலான 64வது தேசிய சீனியர் தடகள போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற தமிழ்நாடு தடகள அணியினர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்றிருக்காங்க. சென்னை நேரு விளையாட்டரங்கில் ஆகஸ்ட் 20 முதல் 24ஆம் தேதி வரை மாநிலங்களுக்கிடையேயான 64வது தேசிய சீனியர் தடகள போட்டிகள் நடைபெற்றிருக்கு. இந்த போட்டிகளில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 900 தடகள விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழகம் சார்பில் 80 தடகள விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் களமிறங்கியிருக்காங்க. பெண்களுக்கான 100, 200 மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், தடியூன்றி தாண்டுதல், டெக்லாந்தான் உள்ளிட்ட போட்டிகளின் தனிநபர் பிரிவில் தமிழக வீராங்கனைகள் மொத்தம் 9 தங்கப் பதக்கங்களை வென்றிருக்காங்க. மேலும் 400 மீட்டர் குழு ஓட்டப்பந்தயத்திலும் ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் தங்கப்பதக்கம் வென்றனர். அது மட்டுமல்லாமல் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஹெப்டத்லான் ஆகிய போட்டியில் தமிழக வீரர் வீராங்கனைகள் 11 வெள்ளி பதக்கங்களை வென்று அசத்திருக்காங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 10,000 மீட்டர் ஓட்டம், 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டி, நடை ஓட்டம், தடியூன்றி தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் 9 வெண்கல பதக்கங்களையும் தமிழக அணி வென்றிருக்கு. பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள் துணை முதல்வர் உதயநிதியை சந்திச்சு வாழ்த்துக்களை பெற்றிருக்காங்க. விளையாட்டுப் போட்டிகளை மேம்படுத்துவதற்காக வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வரும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் வீரர் வீராங்கனைகள் அப்போது நன்றி தெரிவிச்சிருக்காங்க.